முடிச்சிட்டு தரேங்க மாதாஜி. இப்ப வரும் டெக்ஸ்ட் ஒன்னு தான் இருக்கு. கண்டிப்பா 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 அவர் என்ன அதை டிரான்ஸ்லேட்டர் போட்டு இது பண்ணிட்டு சொல்லிடுறேன். நான் நிறைய பேருக்கு தமிழ்ல வாசிக்கணும்னு நினைப்பாங்க. இங்கிலீஷ் இஸ் குட், சோ தட் நீங்க இன்னொரு லாங்குவேஜ் கூட நம்ம மாத்தி கொடுத்துடலாம். ஓகேங்க. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नारायण नमः। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनय शलाकय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदामाह्यं तदा स्वापदान्तिकं। हे कृष्णा करुण सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेशा गोपिका कांत राध कांत नमस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छकल्पदारुभ्यश्च कृपसिन्धुभ्यैव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்போ ஓகே, ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய், சிஷ்ய ஜெய். நாம நேத்து மந்த்ரா 10 படிச்சோம் இல்லையா? உண்மையான ஞானம். 9th மந்த்ரா ஆவித்யா பற்றி படிச்சோம். ஆவித்யால 2 வகையை பற்றி படிச்சோம். ஒண்ணு ஏதும் அறியாதவர்களுடையது, இன்னொன்னு எல்லாம் அறிந்தவர்கள் என்று பௌதிக ஞானத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருப்பவர்கள், அப்படிப்பட்டவங்களை பற்றி படிச்சோம். இதனுடைய கம்பேரிசன் சோ இப்ப வந்து நம்ம படிக்க போறோம். So mantra 11 describes how one must know the relative positions of material and spiritual knowledge to transcend the material energy and attain deathlessness. இல்லையா? அதாவது ஒருத்தர் வந்து மந்த்ரா 11 எதை பற்றி, 9 வந்து வித்யை பற்றி எடுத்துரைக்கிறது, 10 நேத்து நம்ம படிச்சது. இப்போ நம்ம பௌதிகத்திலயுமே நாம வந்து செயல்பட வேண்டி இருக்கின்றது, ஆன்மீகத்திலையும் நம்ம வந்து அபிவிருத்தி அடையணும் இல்லையா? சோ இரண்டையுமே நம்ம வந்து பேலன்ஸ்டா எடுத்துட்டு போகணும். இதுல ஈடுபாடற்ற நிலையிலிருந்து செல்லணும். ஈடுபாடு இதுல கொண்டோம் என்றால் மெட்டீரியல், அது பௌதிகத்தில் நாம் ஈடுபாடு கொண்டால் ஆன்மீகத்தில் நம்மளால ஈடுபாடு கொள்ள முடியாது இல்லையா? சோ இங்கே டிட்டாச்மெண்டோட செயல்படணும். அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி இந்த இடத்துல நம்முடைய கடமையாக ஆற்றினால், பக்குவமாக ஆற்றினால், இங்க ஆன்மீகத்தில இதற்கு சப்போர்ட் எதுனாக்கா, நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற இதை நாம வந்து பக்குவமாக நம்மளால செயல்பட முடியும் இல்லையா? பௌதீகமும் ஆன்மீகமும் இரண்டும் வந்து பேரலா இல்லையா இரண்டும் ஒன்று கூடாது எப்பவுமே. இது தனித்துதான் இயங்கும், இதுவும் தனித்துதான் இயங்கும். ஆனால் இதை கொண்டு இதை நாம பக்குவமாக செய்யணும். ஓகே, அதான் ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கம்பேரிட்டிவ் இல்லையா? பௌதீகத்தையும் ஆன்மீகத்தையும், பௌதிக அறிவு என்பது பகுத்தறிவு இல்லையா, இன்டெலிஜென்ஸ். ஆன்மீக அறிவு என்பது உண்மையான ஞானம், அதாவது ஆத்ம ஞானத்தை பற்றியும் பகவானை பற்றியும் தெரிந்து கொள்வது. இந்த இரண்டையுமே நாம வந்து அதாவது மடைமாற்றி கொள்ள வேண்டும். சோ இத வந்து டிரான்ஸ்டெண்ட் மெட்டீரியல் எனர்ஜி, இது ரெண்டுத்தையும் நம்ம பக்குவமாக நம்ம செயல்படும் பொழுது இந்த பௌதீக ஆற்றலை வந்து நம்ம வந்து மடைமாற்றி ஆன்மீகத்தில் நம்மளால இட்டு செல்ல முடியும். மேலும் பிறவாத ஒரு வரத்தையும் நம்மளால் பெற முடியும். மரணமற்ற நிலையை நாம வந்து எய்த முடியும். சோ அதுக்காக தான் இதை பத்தி எடுத்துரைக்கப்படுகின்றது. வித்யாம் ச தத் வேதோ பயம் சஹா ஆவித்யாய மிருத்யும் தித்வா வித்யாமிருத அஷ்ணுதே. எல்லாரும் ஒருத்தர வாசிக்கிறீங்களா? ஒருத்தர வாசிக்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வாசிக்கலாம், வாசிங்க பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. வித்யாம் ச யஸ் தத் வேதோ பயம் சஹா
avidyaya mrityum tirtva vidyaya mritam hasnute. Hare Krishna. Hare Krishna Prabhu. Yes, Hare Krishna. Panchanga Pranamati. Vidyam cha vidyam yacha yas tadvedo bhayam saha avidyaya mrityum ditva vidyayam mritam ashnute. Hare Krishna Mataji. Hare Krishna Mataji. Yes, next yaar vasikringa. Hare Krishna. Avidyayam cha tadvedopyam saha avidyaya mrityum ditva vidyayam mrutam achnute. Hare Krishna. Yes. Hare Krishna. Vatasadi Prabhu. Hare Krishna. Jayapriya Mataji Vasik. Vidyam sa vidyam chayas tat vedopyam saha avidyaya mrityum titva vidyayam mrutam achnute. Hare Krishna. இன்னைக்கு அருட்செல்வன் பிரபுனும் இல்ல, வாத்தசாரதி பிரபுவும் இல்ல இன்னைக்கு. ஓகே மாதாஜி, நீங்க யாருன்னா வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. வாசிக்கட்டும் மாதாஜி. வாசிங்க வாசிங்க, எல்லாருமே வாசிக்கலாம், ஒருத்தரா வாசிங்க. வித்யாயாம் வித்யாயாம் யஸ் தத் வேதோப்யம் சஹ அவித்யாயாம் மிருத்யும் தீத்வா வித்யாயாம் மிருதம் அனுச்யதே. அஷ்ணுதே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ், நெக்ஸ்ட் நான் படிக்கட்டுமா மாதாஜி? எஸ், படிங்க மாதாஜி. வித்யாம் வித்யாம் ச வித்யாம் ச வித்யாம் வித்யாம் ச வித்யாம் ச யஸ் தத் வித்யோப்யம் சஹ அவித்யா மிருத்யும் திருத்வா வித்யாயாம்ருதம் அஸ்னுதே. எஸ், ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Vidyam sa yas tat vedopyam saha avidya mrityum tirtva vidyayam mrudam achnade. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Mataji. வாசிங்க மாதாஜி. Vidyam cha yas tat vedopyam saha avidya mrityum tirtva vidyayam mrudam asunute. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. வேற யார் வாசிக்க போறீங்க? ஹரே கிருஷ்ணா. ஓகே. வித்யாம் ச யஷ் தத்வேதோ பயம் சஹா ஆவித்யாய மிருத்யும் தீர்த்வா மிருத்யும் இல்லையா வித்யாமிருதம் அஷ்ணுதே. அதாவது நம்ம இந்த இடத்துல என்ன, ஒன்லி ஒன் ஹூ கேன் லேர்ன் த ப்ராசஸ் ஆஃப் நீசன்ஸ் அண்ட் தட் ஆஃப் டிரான்ஸ்டென்டல் நாலேஜ் சைட் பை சைட் இல்லையா. சோ பேரலா எப்படி ஒரு ரயிலுக்கு வந்து தண்டவாளம், 2 தண்டவாளம் வந்து பக்கத்திலேயே இருந்துதான் அந்த ரயில வந்து கடைசி டெஸ்டினேஷன் சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் இல்லையா, எங்க தொடங்குறது எங்க முடியணும். இப்போ சென்னை டு பெங்களூர் ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சென்னையில தொடங்கினா பெங்களூர்ல வந்து முடியணும்னா அது பேரலா ஒரு இந்த தண்டவாளம் வந்து 2மே வந்து இருந்தா மட்டும்தான் அது பாதுகாப்பா வந்து சேரும் இல்லையா. சோ இந்த பௌதிக உலகத்துல நாம பிறக்க கூடாத ஒரு நிலையில தான் இருக்க வேண்டியவர்கள். ஆனால் பிறந்தாச்சு, நம்முடைய பிறவி பயனால நாம இங்க பிறந்தாச்சு. அதனால இத வந்து நம்ம பக்குவமாக நாம வந்து செயல்படும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய பௌதிக செயல்களில் நாம் ஈடுபடும் பொழுது, மேலும் வந்து ஆன்மீகத்தில் நாம் திளைத்தால் மட்டுமே நாம பௌதீகத்தை வந்து பக்குவமாக செயல்பட முடியும் இல்லையா. அதனால ஹவு ஒன்லி ஒன் ஹூ கேன் லேர்ன் த ப்ராசஸ் சொல்லியிருக்காரு இல்லையா. யார் அந்த பாதையை வந்து உணர்ந்து அறிந்து இல்லையா படிச்சாதான் நமக்கு எவ்வாறு அதை வந்து பக்குவமா எடுத்துட்டு போறது இந்த பௌதீக செயல்களை. சோ பற்றின்றினா எப்படி, அதை வந்து விரக்தியோட செய்யணுமா? கிடையாது. பலன்கள் மீது இவ்வளவு வந்தே ஆகணும்னு நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி நம்முடைய பௌதீக செயல்களை நாம செய்யணும். வெறுமனே நம்முடைய கடமையாக மட்டும் செய்யணும். அதுதான் வந்து தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் நீசன்ஸ், ஹவு டு லேர்ன் த ப்ராசஸ் இல்லையா. இல்லைன்னா நீசன்ஸ் ஆக்டிவிட்டிஸ், இந்த பௌதீக செயல்களை நாம எப்படி வேணாலும் செஞ்சிருவோம் இல்லையா. பேராசை கொண்டு செய்வோம், பொறாமை கொண்டு செய்வோம் இல்லையா, மோகம் கொண்டு செய்வோம், காமம் கொண்டு செய்வோம், எல்லாமே செய்வோம். சோ எப்ப இதெல்லாம் விடுத்துட்டு செய்யணும்ன்ற அந்த பக்குவத்தை நாம் அடைகின்றோம் இல்லையா. மேலும் அந்த டிரான்ஸ்டென்டல் நாலேஜ், அதாவது அந்த மெய்ஞானத்தை பற்றியும்
இல்லையா, பழம்பெரும் விஞ்ஞானத்தை பற்றியும் இல்லையா, பகவானை பற்றியும் நமக்கும் இந்த ஆன்மாவுக்கும் அதாவது இந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய மூன்றுக்குமே இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளும் பொழுது சைட் பை சைட் பேரலா எடுத்துட்டு போகணும் இல்லையா. இது மட்டும் தனியா படிக்க முடியாது, ரெண்டுத்தையுமே நாம பக்கத்துக்கு பக்கத்துல ஒரு புறம் வந்து எப்படி நம்ம காலையில ஸ்கூலுக்கு போனா டீச்சரா இருந்தா காலையில இருந்து செயல்பட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்த பிறகு வீட்டுல எப்படி நம்ம சமைத்து நம்ம பிள்ளைங்களுக்கு உணவு அளிக்கிறோமா இல்லையா. சோ 2 வேலைகளுமே ஆபீஷியலா ஆபீஸ்ல வேலை செய்யறோம், வீட்டுல ஒரு நம்முடைய ஒரு குடும்பத்துல ஒரு மனிதரா இருந்து கொண்டு நாம் செயலாற்றுகின்றோம். அது போல பௌதீக செயல்கள் எல்லாவற்றையும் ஒரு புறம் நாம் செய்ய வேண்டும், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும். இரண்டுமே நாம செய்ய வேண்டியதுதான். இது கடமை, இது வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கடமை எதுனாக்கா ஆன்மீகம், அதுக்கப்புறம் இந்த பௌதீக செயல்கள். இந்த ரெண்டுத்தையுமே நம்ம பேரலா வந்து பக்குவமான முறையில் நம்ம வந்து எடுத்துட்டு போகணும். சோ கேன் டிரான்சிடென்ட் தி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா. அவ்வாறு நாம் செய்தால் நம்ம வந்து எதை நம்ம மடைமாற்றி கொள்ள முடியும்னாக்கா இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து நாம வந்து விடுதலை அடைய முடியும். சோ இதனால நமக்கு என்ன நடக்கும், we will be in the that is can transcend the influence. மீண்டும் வந்து பிறக்கணுமே, ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத் இல்லையா, மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறது, பிறவி எடுத்த பிறகு மரணம் என்பது நம்மளால தவிர்க்க முடியாது இல்லையா. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து உருவாகாத வண்ணத்துக்கு நம்ம வந்து இந்த செயல்களை நாம செய்யலாம். என்ஜாய் த ஃபுல் பிளெஸிங்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி இல்லையா, பிறவாத வரம், அதாவது மரணம் எய்தாத தன்மை, அந்த வீடு பேடு அடையக்கூடிய அந்த நிலையை வந்து நாம வந்து அடைய முடியும். அதைத்தான் இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு எடுத்துரைக்கின்றது. சோ பேலன்ஸ்டு வே ஆஃப் லைஃப் எப்படிங்கிறத வந்து பேலன்ஸ்டு வியூ ஆன் லைஃப், இந்த ரெண்டுத்தையுமே நம்ம வந்து செய்துதான் ஆகணும். ஒண்ணுமே வந்து வெறுமனே பௌதிகத்தையும் நம்ம செயல்படுத்த முடியாது, அதனால நம்முடைய இருப்புல வந்து எந்த மாற்றமும் இருக்காது. வெறுமனே ஆன்மீகத்துல இருந்தாலும் பௌதீக செயல்கள் நம்முடைய கடமையாக இருக்கும் பட்சத்தில் அதை செய்யாமல் போனால் அந்த பாவங்களும் நமக்குத்தான் வந்து சேரும். பகவான் எங்கேயுமே வந்து நீ எல்லாத்தையுமே தொடர்ந்துட்டு சன்னியாசி ஆகுன்னு நமக்கு எப்பவுமே சொல்லல. சம்சாரியாக இருந்துதான் நம்ம வந்து கடமைகளை செய்யணும், கடமையை என்றைக்கும் நாம வந்து விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கார் பகவத்கீதையில. ஒவ்வொரு இதுலயுமே ஒவ்வொரு சாப்டர்லயுமே வந்து அர்ஜுனருக்கு வந்து எழுந்து போர் புரியும் தான் சொல்றாரு இல்லையா. அதனால the miseries of the world remind us that we must be engaged in the process of vidya. சோ இந்த பௌதீக உலகத்துல நமக்கு எப்பவுமே அதாவது பாத்தீங்கன்னாக்கா நிறைய சங்கடங்கள் தான். இதனால நம்ம இந்த என்ன பண்ணோம்னாக்கா நமக்கு நினைவுல என்ன வந்துட்டே இருக்கும்னாக்கா எப்பொழுதுமே இந்த அதாவது ப்ராசஸ் ஆஃப் நாம் எப்பொழுதுமே இந்த உன்னதமான இந்த ஆன்மீக பாதையில் வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் என்பது நமக்கு இருக்கும். அது எப்பவுமே நம்ம திளைத்திருக்க வேண்டும் என்ற மனசு ஒரு புறம் நமக்கு சொல்லிண்டேதான் இருக்கும். போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மஸ்ட் ஆர் தேர் இல்லையா. இந்த டைரக்ட் நாலேஜ் அண்ட் இன்டைரக்ட் நாலேஜ், அதாவது சிலது எல்லாமே நம்முடைய ஓன் நம்ம கண்ணாலே பார்த்து இல்லையா டைரக்டா நம்ம தெரிஞ்சுக்க கூடியது எல்லாமே இருக்கு, பகுத்தறிவு எல்லாமே இருக்கு. சிலதெல்லாம் சூக்ஷ்மமான முறையில தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் இல்லையா, இதனுடைய விளைவு இது. அதாவது வாழ்க்கையில நமக்கு பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு. ஒன்னு எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸா தான் நம்ம உணர்வோம். ஒரு செயலை செய்துட்ட பிறகு அதனுடைய விளைவுகளால வந்து நமக்கு ஒரு படிப்பினை என்பது ஏற்படும் இல்லையா. அது எல்லாமே நெகட்டிவா நடக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து நம்ம ஒரு செயலில் நம்ம ஈடுபடுகின்றோம், நம்ம எதிர்பார்த்தது மாதிரி நிகழாமல் அதுக்கு போயிட்டு ஆப்போசிட்டா நடந்துருச்சுனாக்கா ஐயோ நம்ம இதை வந்து தவறு செய்துட்டோமே, இனிமே இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த மனசு இன்டைரக்டா நம்ம வந்து ஒரு படிப்பினை நமக்கு வருகின்றது. சிலதெல்லாம் நம்ம டைரக்டாவே வந்து செய்திடுவோம் இல்லையா. இதன் மூலமாக அடையக்கூடிய ஞான பகுத்தறிவும் உண்டு நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆமா the thing that life is bad. சில பேர் சொல்லுவாங்க எதுக்குதான் நம்ம பிறந்தோன்னே தெரியலையே. சில பேர் அந்த நெகட்டிவ் மென்டாலிட்டிலேயே ஃபுல்லா பேசிட்டே இருப்பாங்க, நெகட்டிவா தான் இருக்கும். எதுக்கு எடுத்தாலுமே அந்த நாட் நோ, நீங்க எதை கேட்டாலுமே அவங்க ஃபர்ஸ்ட் நோ தான் சொல்லுவாங்க, எஸ்ன்னு வரவே வராது. அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சே இருக்காது. இதை நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் இன் அவர் லைஃப். நம்ம வந்து இதை வந்து கண்டிப்பா பார்க்கலாம். யூ வில் ஸ்டார்ட் டு நெகேட் இட் அண்ட் எண்ட் அப் ஆஸ் அன் இம்பர்சனலிஸ்ட் இல்லையா. இது கிடையாது அது கிடையாது, எது எடுத்தாலுமே இல்லை என்ற அந்த இதுலதான் இருப்பாங்க. அதனுடைய குறைகள், ஒரு செயல் இருக்குன்னா அதனுடைய குறைகள் மட்டும்தான் அவங்களுக்கு கண்களுக்கே தெரியும், நிறைகள் எல்லாம் தெரியாது. குறைகளும் நிறைகளும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை வந்து அவர்களுக்கு தெரியாது.
அவர்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் பர்ஃபெக்ட்னஸ் இல்லையா? எல்லாத்துலயுமே பர்ஃபெக்ட்னஸ். இங்க எதுவுமே பர்ஃபெக்டா நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடியதே குறையுடைய புலன்கள். அப்ப நாம ஆற்றக்கூடிய செயல்கள்ல மட்டும் குறையில்லாம இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது தவறு இல்லையா? என்னதான் நம்ம பர்ஃபெக்டா பார்த்து செய்தாலுமே கண்டிப்பாக ஒவ்வொரு காரியத்திலுமே ஒரு குற்றம் என்பது சூழ்ந்துதான் இருக்கு. அது சிலது நமக்கு வெளிப்படையா தெரியும், சிலது தெரியாமலே போயிடும், சிலது அப்புறமா தெரிய ஆரம்பிக்கும். இப்படி ஒரு நிலைகளை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். குற்றமே இழைக்காமல் நாம எந்த காரியத்தையுமே செய்திருக்க மாட்டோம். நாம வாதிக்கவே கூடாது. எவ்ரி ஒர்க் ஹேஸ் சம் இட்ஸ் ஓன் டிராபேக்ஸ் இருக்கு. ஆனா அது சிலது சூக்ஷ்மமா இருக்கும், சிலது எல்லாமே ஸ்தூலமாக நமக்கு வெளியில தெரியும். சோ அந்த தவறுகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அடுத்த முறை நாம் செய்யும் பொழுது அத்தகைய தவறுகள் நாம இழைக்க கூடாது, பார்த்து செய்யணும்னு நினைப்போம் இல்லையா? இஃப் லைஃப் இஸ் டூ குட் நமக்கு போரிங் ஆயிடும் இல்லையா? எப்பவுமே சங்கடங்கள் இருக்கிறவங்களுக்கு விரக்தி வந்துடும், எப்பவுமே சுகமா இருக்கிறவங்களுக்கு போரிங் ஆயிடும் இல்லையா? So if life is too good and you add some Krishna to it, you might end up in Sahajya, taking Krishna cheaply in a material way, only to enjoy yourself. இல்லையா? சும்மாவே அதாவது பக்தியை நம்ம அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம நம்ம எல்லாரும் அப்படிதான். எனக்கு தெரியாது நீங்களாம் எப்படின்னு. நான் பக்தி பண்ணுவேன், சிறுபிராயத்துல இருந்தே பக்தி உண்டு. ஆனா அதனுடைய முக்கியத்தினுடைய வேல்யூ அவ்வளவா தெரியாது. எஸ், பக்தி பண்ணணும், கடவுள் இருக்காங்க, இது எல்லாமே அவங்களாலதான் முடியறது அப்படிங்கிறது எல்லாமே நல்லா தெரியும். ஆனா அவ்வளவு அன்பு கொண்டு செய்யக்கூடியது கிடையாது. வெறுமனே பக்தி மட்டும்தான் இருக்கும், அன்பு என்பது கிடையாது. அன்போடு செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பாவமே வேறு. சோ அன்போடு செய்யும் பொழுது நம்ம ரொம்பவுமே ஈடுபாடு வந்துடும். ஆனா அந்த அன்பில்லாம வெறுமனே பக்தி பண்ணும் பொழுது அது அவ்வளவு நிறைவு இல்லை. பக்தி இருக்கும், ஆனா அது நிறைவு கிடையாது. சோ அதுல நம்ம ஆட் கிருஷ்ணா, அதாவது பக்தியை நம்ம ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எஸ், அது ஒரு சகஜமா ஆயிடும் நமக்கு. எப்பவுமே இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அந்த மாதிரிதான் உண்மையிலே பக்திக்கான முக்கியத்துவத்தையே தெரியாம நாம பக்தி செய்து கொண்டிருப்போம். சோ அதனால பௌதிக என்ஜாய் ஒன்லி ஃபார் என்ஜாய்மெண்ட். இந்த பௌதிகத்துல எஸ், பகவானுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் பிரேயர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? சோ கோயிலுக்கெல்லாம் வேண்டிக்குவாங்க, நான் இதை பண்றேன் அதை பண்றேன் எல்லாம் வேண்டிப்பாங்க இல்லையா? எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் லாபத்துக்காக நம்ம செயல்படுறது. திருப்பதி மொட்டை போடுறேன் நான், எனக்கு இது கிடைச்சா, இது செஞ்சா அது செஞ்சா, இந்த மாதிரி வேண்டுதல் எல்லாம் பண்றவங்க எல்லாம் உண்டு, இல்லைன்னே கிடையாது. நம்ம எல்லாருமே 90% மேல இப்படிதான் இருக்கிறவங்களே இருக்க. 10% எதற்காக பக்தி செய்கின்றோம், பகவான் இத்தனையும் கொடுத்திருக்காரு நமக்கு. சோ நாம அவருக்கு என்ன திருப்பி கொடுக்குறோம் இல்லையா? அந்த தேங்க்ஸ், அந்த கிராட்டிடியூடாவது நமக்கு இருக்கணும் அப்படிலாம் நினைக்கக்கூடியவங்க உண்டு, பக்தியை செய்யக்கூடியவங்களும் உண்டு. So be balanced, see defects of material life and use it as the best of the bad bargain. நேத்துதான் நம்ம இதை படிச்சோம் இல்லையா? இந்த பௌதிக உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையே பேட் பார்கெயின் தான். அதாவது நம்ம இங்க வர வேண்டியவங்களே கிடையாது. பகவானுடைய, அதாவது அவருடைய அந்த திருநாட்டில் நாம அவருக்கு நித்திய தொண்டு புரியறதுக்கான அந்த ஒரு செயல்ல மட்டும்தான் ஈடுபட வேண்டியதுதான். ஏன்னா நாம் எல்லாருமே அவரிடமிருந்து தோன்றியவர்கள். ஆனால் நாம் அஜ்ஞானத்திலே உழண்டு கொண்டிருப்பதால் பகவான் நமக்கு இங்க ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கார். இந்த சந்தர்ப்பத்தை நாம உபயோகப்படுத்தி பக்குவம் அடைந்து இல்லையா, பகவானுக்கு திருத்தொண்டு புரியறது ஒன்றே நம்முடைய கடமையாக ஏற்றுக்கொள்ற வரைக்குமே நாம மீண்டும் மீண்டும் இங்க திரும்பி வந்துட்டுதான் இருக்கும். சோ அதனால திஸ் இஸ் த பேட் பார்கெயின். இந்த இடத்துல நம்ம வந்திருக்குது. அந்த பேட் பார்கெயின் என்பது அட்லீஸ்ட் நம்ம மனிதனாக அவதரித்திருக்கின்றோம், அதுக்காக நம்ம பகவானுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? மோட்சத்திற்கான மார்க்கம் மனித ரூபத்தில் வந்தால் மட்டுமே நமக்கு மோட்சம் இல்லையா? சோ அதனால அதுல எப்படி நம்ம அதை அழகா, அதாவது பக்குவமான முறையில இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம உபயோகப்படுத்தி இல்லையா, இறுதியில பகவானுடைய திருநாட்டை அடையறதுக்கான மார்க்கம் எது என்பதை நாம தேடிக்கொள்ள வேண்டும். That is the best of the bad bargain அப்படிங்கிறது. Be balanced, see the defects of the material life and use it as the best of the bad bargain. Next, the miseries of the material world serve to indirectly remind us of our incompatibility with the dead matter. இல்லையா? The intelligent living entities generally take note of these reminders and engage themselves in the culture of Vidya or the transcendental knowledge. So in the pictorial representation நமக்கு எதை பத்தி சொல்றதுன்னா, நம்ம சம்சார சாகரத்துல அதாவது விழுந்தாச்சு நம்ம
இங்க இருந்து நம்மள வந்து ரட்சிக்கிறதுக்கு பகவான் ஒருத்தர் மட்டும்தான் வந்து கை கொடுக்க முடியும். வேற யாரும் நம்மள ரட்சிக்க முடியாது இல்லையா? சோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரமே எல்லாம் வல்ல இறைவன் ஒருத்தர் தான், அந்த பரம்பொருள் தான். இந்த பௌதிக உலகத்துல வந்து நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே வந்து serve to indirectly remind us our incompatibility with the dead matter இல்லையா? சோ இந்த மெட்டீரியல் வேர்ல்டு வந்து இந்த மிசரிஸ் எல்லாம் நமக்கு எதை வந்து நினைவுபடுத்துது என்றால் இன்டைரக்ட்லி, டைரக்டா கூட நமக்கு ரிமைண்டர் கிடையாது, இன்டைரக்டா வந்து சோ நமக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த ஜடத்திற்கும் இருக்கக்கூடிய இன்காம்பேட்டபிள் ரெண்டுக்குமே ஒத்து போறது கிடையாது இல்லையா? நாம வந்து உயிர் வாழி இல்லையா? நித்தியமான ஒரு உயிர் வாழி. நாம இந்த ஜட பொருள்ல நம்ம வந்து உழண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ஜட பொருளுக்கு வந்து நம்ம கண்டிப்பா இந்த பொருளுக்கு உரியவர்களே கிடையாது. நாம செய்த கர்ம பலனால இந்த ஜடத்தோடு இணைந்து இருக்கின்றோம். சோ காம்பேட்டிபிள்னா ரெண்டுமே ஒத்து போயிடுறது இல்லையா? இந்த ஆன்மாவும் உடலும் வந்து ஒத்து போறதுதான். நாம ஆனா ஒத்து போக வேண்டிய சூழ்நிலை தேவையற்றது. இது ஆக்சுவலி நமக்கு இந்த உடல்ல இருக்க வேண்டியவங்களே கிடையாது. நம்ம இதுல இருந்து நம்ம வந்து விடுதலை பெற்று போக வேண்டியதுதான் நம்முடைய இன்னொரு உடலை ஏற்காத ஒரு நிலைக்கு நாம அத்தகைய செயலில் நாம் ஈடுபட வேண்டும். அதுவும் இந்த எந்திரத்தை உபயோகப்படுத்தி. சோ இன்டெலிஜென்ட் லிவிங் என்று ஜெனரேட் டேக் நோட் ஆஃப் திஸ் ரிமைண்டர்ஸ். அதனால்தான் புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இதை வந்து உபயோகப்படுத்தி கொள்வார்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, மனிதனாக பிறந்தவன் புத்தி உடையவன், அவனுக்கு புத்தி பகவான் கொடுத்திருக்காரு. சோ வித்யை, இந்த ஞானத்தை வந்து புரிந்து கொண்டு நமக்கும் பகவானுக்கு தான் சம்பந்தம், சில காலம் மட்டுமே நாம் இந்த உடல்ல வாழ்ந்துட்டு இருப்போம், பிறகு இந்த உடலை நாம் துறக்க வேண்டியதுதான், எல்லாம் வல்ல இறைவன் ஒருத்தர் தான் நமக்கு என்றைக்குமே துணை அப்படிங்கிற அந்த பக்குவத்தை அவன் அடையும் பொழுது அவன் வந்து he will engage himself in the culture. அதாவது அவன் வித்யை ஞானத்தை வந்து அபிவிருத்தி செய்து கொள்ளக்கூடிய அத்தகைய மார்க்கத்தில் அவன் தன்னை ஈடுபடுத்தி கொள்வான். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. மேலும் ஃபீவர் அனாலஜி என்னன்றத வந்து பார்க்கலாம். The real self's enjoyment is possible only when the disease of materialism is removed. அதுதான் ஃபீவர். இப்போ உடல் இருக்கு. இந்த உடல்ல வந்து நமக்கு ஒரு உடல் உபாதை என்று ஏற்படும் பொழுது அந்த உபாதையை வந்து நாம கண்டிப்பா தவிர்ப்பதற்கு என்ன செய்யறோம்? அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு டாக்டர் கிட்ட போறோம், இன்ஜெக்ஷன் போடுறோம், மருந்து குடிக்கிறோம் இல்லையா? இத்தனை செயல்பாடுகளையும் நாம செய்கின்றோம். சோ அவ்வாறு நாம் அதை செய்யாமலே விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து அது அடுத்த கட்டத்திற்கு இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். சில சமயத்துல வந்து சாதாரண ஜுரமே வந்து இன்ஃபெக்ஷனா வந்து சில பேர் வந்து மரணிக்கக்கூடிய, ஹை ஃபீவர் வந்து கூட மரணம், பிரெயின் ஃபீவர் ஆகி மரணிக்கக்கூடியவர்களும் உண்டு இல்லையா? அதனால சிறு இன்ஃபெக்ஷன் அப்படின்னா இந்த பௌதீகம் என்பதே இன்ஃபெக்ஷன் தான் இல்லையா? இந்த பௌதீகம் என்பதே நோய் தான். இந்த நோயை வந்து நாம கண்டிப்பாக வந்து வெல்ல வேண்டும். இதுல மருந்து என்னன்னா ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை நாம வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது, மருந்தாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம வந்து அந்த அனாரோக்கியமா இருக்கக்கூடிய அந்த நிலையை வந்து மாற்றி ஆரோக்கியமான நிலைக்கு நாம செல்கின்றோம். சோ இல்லை என்றால் எப்பொழுதுமே இந்த நோய்வாய்ப்பட்ட உடலோட தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டே இருப்போம். எது வரைக்கும் நம்முடைய அதாவது இன்டெலிஜென்ஸ், அதாவது இந்த அறிவு என்பது ஆன்மீகத்தின் தரப்பில் செல்லாதிருக்கின்றதோ அது வரைக்குமே நாம வந்து இந்த பௌதீகம் எனக்கூடிய அந்த நோயோட தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். சோ எப்ப நமக்கு இந்த மேன்மையான இந்த ஆன்மீகத்தினுடைய தன்மையை நம்ம உணர்ந்து ஆன்மீகத்தின் தரப்பில் நாம் செல்ல வேண்டும் என்ற அந்த மனசை வந்து பக்குவப்படுத்தி அந்த சாதன பக்தி எனக்கூடியதுதான் மருந்தே இல்லை. இந்த சாதன பக்தியை நம்ம பயிற்சி செஞ்சுட்டே போறோமோ, பக்குவம் அடையும் பொழுது ஒரு முறை நமக்கு அந்த ராகனுகா பக்தியில நம்மளால வந்து முன்னேற்றம், அதுக்கப்புறம் தான் பாவம், பிரேமை எல்லாமே. அட்லீஸ்ட் அந்த அன்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த தருணம் வந்து கண்டிப்பாக பகவான் தரப்பில் நம்முடைய அம்மா அப்பா நமக்கு வந்து நிறையவே செய்திருக்காங்க இல்லையா? சோ நம்முடைய அதாவது கணவனா இருக்கிறவங்க வந்து மனைவியை நல்லபடியா பாத்துக்கிறாங்க, அதே மாதிரி மனைவியும் வந்து அன்பு பாராட்டுகின்றாள் இல்லையா? நமக்கு எல்லாமே இந்த பாடிலி ஐடென்டிபிகேஷன்ல தான் நமக்கு அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துற. நான் கொஞ்சம் முன்னாடி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை கூட சொன்னேன். ஏன்னா தட் இஸ் பிகாஸ் பியூர்லி நாம் எல்லாருமே we are connected with the bodily identificationனாலதான். பகவானை நேரடியா தரிசனம் பண்ணா ஒருவேளை நமக்கு அந்த அன்பு என்பது டக்குன்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதை பத்தி எனக்கு இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல. ஆனா ஒரு உணர்தல் என்பது மனசுல நமக்கு வரணும். நம்முடைய தாய் தந்தை நம்மளை வந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி இவ்வளவுமே நமக்கு செய்தாங்க.
அந்த ஒரு இது அந்த கிராட்டிடியூட்னால அவங்க மீது பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த மரியாதை எல்லாமே, அவங்க மீது அன்பு எல்லாமே இருக்கு நமக்கு. ஆனா நம்ம பார்க்காத தாய் தந்தையாக இருக்கக்கூடியவர் யார்? எல்லாம் வல்ல இறைவன். அவராலதான் நாம் இந்த பிரபஞ்சத்துல இந்த ஜீவன் கூட இந்த உடல்ல வந்து உடண்டு இருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையான ஞானத்தை நமக்கு எந்த ஏட்டுக்கல்வியிலும் நமக்கு சொல்லி கொடுக்கல. தட் இஸ் ஆல்சோ த மெயின் ரீசன். நாம் எல்லாருமே ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் சொல்லலாம். சோ எத்தனையோ அதாவது காரணங்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையான காரணம் எதுவும் இருக்கும்னாக்கா, நமக்கு ஏட்டுக்கல்வியில இந்த ஞானத்தை யாருமே போதிக்கவில்லை. இதை போதித்திருந்தால் ஏனாவது நமக்கு சின்ன பிராயத்துல இருந்தே அந்த பக்தியில வந்து இந்த அன்பு கலந்து வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருந்திருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பே நமக்கு இல்லை இல்லையா? சோ அன்பு என்பது மிக மிக we should love God. அன்பு செலுத்த வேண்டும் பகவானிடத்தில். நாம பக்தியை விட வந்து அன்பு என்பது மேன்மையாக வர வேண்டும். அன்பு எடுக்கும் இடத்துல வந்து பகவான் குடியிருக்கின்றார் என்று அர்த்தம். எப்படிப்பட்ட மோசமான கிட்ட கூட நாம வந்து விரோதத்தை வந்து காட்டக்கூடாது. அன்பு கொள்ளதான் நம்ம வந்து முயற்சி செய்ய வேண்டும் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல எது வரைக்கும் நாம பௌதீகத்துல லைத்திருக்கிறோமோ அது வரைக்குமே நம்ம நோய்வாய்ப்பட்ட ஜென்மங்கள் தான். சோ எப்ப நமக்கு ஆன்மீகம் எனக்கூடிய அந்த மருந்தை நாம வந்து எடுத்துக்கொண்டு அந்த நோயை நாம வந்து தூரமாக விரட்டுகின்றோமோ அப்பதான் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஒரு ஆரோக்கியமான உடலை பெற்றுக்கொண்டு நாம வந்து நம்முடைய ஜீவனத்தை வந்து கழிக்கின்றோம் என்ற அர்த்தம். எது வரைக்கும் அந்த பௌதீகம் இருக்கின்றதோ அந்த நோய் இருக்கின்றதோ அது வரைக்கும் நமக்கு சங்கடம் தான். சோ உண்மையான அந்த சந்தோஷம் என்பது நமக்கு இந்த ஃபீவர் வந்தாக்கா ஜுரத்துக்கு டேப்லெட் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புனாக்கா ஒரு 3 நாள் 5 நாள் வந்து கோர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அந்த கோர்ஸ் சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து உடம்பே நல்லா ஆகும். எப்ப நம்ம வந்து உணவு சாப்பிடலான்ற ஒரு இது காரமா ஏதாவது சாப்பிடலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு ஜுரம் அடிச்சு நமக்கு வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்கும் இல்லையா? சோ அதனால அந்த மாதிரி உண்மையான என்ஜாய்மெண்ட் வந்து நமக்கு எப்ப அந்த நோய் நம்மளை விட்டு போதும், இந்த பௌதீக நோய் விட்டு போகும் பொழுது ஆன்மீகத்தின் தரப்பில் நாம் செல்லும் பொழுது அப்ப அந்த பேரானந்தத்தை நாம அனுபவிப்போம். அதுதான் வந்து ரியல் சென்ஸ் என்ஜாய்மெண்ட். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பேஷண்ட் மஸ்ட் ரீகெயின் his health before he can truly enjoy the sense pleasure again இல்லையா? சோ அவர் உண்மையான அந்த ஆரோக்கியத்தை அவன் வந்து பெற வேண்டும். அதுக்கப்புறம் தான் அவனால வந்து ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். சோ நோய்வாய்ப்பட்ட உடல்லே இருந்து கொண்டு அவன் வந்து எவ்வாறு ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும்? எப்பொழுதுமே பௌதீகத்துல உழண்டு கொண்டிருக்கிறவனுக்கு வந்து சிற்றின்பம் பேரின்பத்திற்கான வித்தியாசமும் தெரியாது. சிற்றின்பமும் அதாவது பேரின்பம் என்ன என்பதை அவனுக்கு உணர்றதுக்கு என்பது அந்த வாய்ப்பையும் அவன் வந்து பெறுவது கிடையாது இல்லையா? அதனால we should come out of this material attachment. We should go towards the spiritual attachment இல்லையா? Thus the aim of human life is to cure the material disease. அழகா சொல்லியிருக்கார் பிரபுபாதர். Example, the normal temperature should be always maintained இல்லையா? So 37 degrees இல்லையா? 36 point எவ்வளவு அது சொல்லுவாங்க இல்லையா? 36 37 degrees 98.4 அந்த டெம்பரேச்சர் அப்படின்னா அந்த நிலை வரும்போது நம்ம ஒரு பக்குவம் அடைந்த நிலையில இருப்போம்னு அர்த்தம். தட் இஸ் த லெவல். ஸோ பேலன்ஸ்டு ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் இரண்டையுமே நம்ம வந்து பேலன்ஸா எடுத்துட்டு போகணும். இப்போ உடல் எப்படி அந்த நார்மல் டெம்பரேச்சர் இருக்கோ அது மாதிரி பௌதீகத்தையும் ஆன்மீகத்தையும் நாம வந்து சமன், அதாவது பாத்தீங்கன்னாக்கா பக்குவமான முறையில் நாம இட்டு செல்ல வேண்டும் என்பதை அழகாக ஃபீவர் அனாலஜி வச்சு சொல்லியிருக்காரு. கல்டிவேட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் ஆல்சோ மெயின்டைன் த பாடி. இந்த உடலையும் நாம வந்து காக்க வேண்டும். இந்த உடலை ரட்சித்துக் கொள்ளவில்லை என்றால் அதுல ஆரோக்கியம் இல்லைன்னா நம்மளால வந்து ஆன்மீகத்துல முன்னேறி செல்ல முடியாது இல்லையா? அதுக்காக நம்ம வந்து உடலை வந்து நல்ல விதத்துல நாம பார்த்துக்கணும். வேதிக் ரெகுலேஷன்ஸ். So human activities diseased by the tendency towards sense gratification இல்லையா have been regulated in Vedas under the principles of salvation, moksham இல்லையா? The system employs religion, அதான் தர்ம அர்த்த காம மோக்ஷ, இந்த 4 நிலைகளை பற்றி சதுர்விதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு வேதிக் ரெகுலேஷன்ஸ்ல. ஸோ தர்மம் நம்ம வந்து சத்வத்துல இருக்கணும், ரஜோ வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அடுத்து புலன் நுகர்ச்சி வந்து அஜ்ஞானத்துல இருந்து கொண்டு செய்யறது. இந்த 3ஐயுமே கடந்து செல்லும் பொழுது நாம மோட்சத்திற்கு என்று எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. பட் அட் த பிரசன்ட் மொமெண்ட் பீப்புள் ஹவ் நோ இன்ட்ரெஸ்ட். தர்மத்திலேயோ மோட்சத்திலேயோ நமக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது இல்லையா? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒரு புறம், இன்னொரு புறம் வந்து புலன் நுகர்ச்சி இல்லையா? இதுதான் நம்மளுடைய எய்மா இருந்துன்னு இருக்கு இந்த வாழ்க்கையில.
பௌதிகத்துல. The path of religion is actually meant for self realization. உண்மையிலே சத்துவ குணத்துல இருக்கிறவங்க வந்து தன்னுணர்வு பாதையில அவங்க வந்து எல்லாருமே வந்து சத்துவ நிலையில வந்தாதான் நம்ம உண்மையான அதாவது ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கான மார்க்கமே கிடைக்கும். நாம யார் என்பதை உணர்றதுக்கான உண்மையிலே உணர்ந்து அறிவதற்கான அந்த பிராப்தத்தை நாம பெறுகின்றோம். ரஜோலியோ தாம்சிக்லயோ நாம யார் என்பதை எடுத்துரைத்தாலும் கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கு. தாம்சிக் இருக்கிறவங்களுக்கு நம்ம எதையுமே அட்வைஸ் பண்ணவும் முடியாது. ரஜோலி இருக்கிறவங்களுக்கு வந்து பாடிலி அதாவது பாத்தீங்கன்னா எல்லாம் என்னது அகங்காரத்தோட அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். பட் they don't ask to stop suffering. Devotees are already saved. Salvation is the same as liberation. இல்லையா? So devotees are already saved. பக்தர்கள் எல்லாம் முன்னணியே ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் அவர்கள் they don't ask for stop suffering. நாம் இந்த சங்கடத்தை இது கரெக்டான வார்த்தை தான். சோ பக்தர்கள் வந்து தான் சங்கடத்துல இருக்கின்றோம் என்பதை வந்து பகவான்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. தங்களுடைய சங்கடத்தை எல்லாம் பகவான் பார்த்துப்பார், நாம வந்து பக்தி கொண்டு போகலான்ற அந்த பக்குவம் மட்டும்தான் பக்தர்களுக்கு இருக்கும். ஆனா நம்ம பக்கத்திலேயே இருக்கிறவங்க சங்கடப்பட்டு இருந்தா அவங்களுக்காக பிரார்த்தனைகள் செய்வார்கள். அவங்க எவ்வளவு இழிவான பிறவியா இருந்தாலும் கூட அவர்கள் நன்னிலை அடையணும்ன்ற அந்த மனசு அவங்களுக்கு கருணை உள்ளம் கொண்டவர்கள். சோ அப்படிப்பட்ட மனநிலை வந்து பக்தர்களுக்கு உண்டு. வித்யையும் மற்றும் ஆவித்யினுடைய அதாவது அவுட்கம்ஸ் இல்லையா, வித்யினால் என்ன விளைவுகள் ஆவித்யினால் என்ன விளைவுகள் என்பதை பற்றி பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கார், in my absence you read the books, what I talk I have written in the books, you can associate with me by reading my books அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதா வந்து August 7, 1975 டொராண்டோல சொல்லி எழுதியிருக்காரு. ஏதாவது லெட்டர் எழுதியிருப்பார் போல இருக்கு. Is it entertainment or addiction? இல்லையா, from a New York Times article. We thought we would control it. This is going to be pleasure center for developing brain. On the scale between candy and crack cocaine, this is closer to crack cocaine. I am convinced the devil lives in our phones and is wreaking havoc on our children. அதாவது போன்ஸ் இப்ப இருந்த இந்த பிரபுபாதர் மொபைல் போன்ஸ்க்கு என்ன சொல்லியிருப்பாரோ தெரியாது இல்லையா. சோ அப்ப இருந்த அந்த கேட்ஜெட்ஸ்க்கே அவர் அவ்வளவு சொல்லியிருக்காரு அடிக்ஷன் பத்தி. எஸ், இப்ப எத்தனை பேர் வீட்டுல வந்து அடிக்ஷன், கேமிங் அடிக்ஷன், போன் அடிக்ஷன் இல்லையா. சிறு பிள்ளை கூட வந்து உணவு உட்கொள்ளணும்னா அவங்க அம்மா போன் கொடுத்தாதான், அதுல ஏதோ ஒரு பொம்மைங்க போகணும், ஏதோ ஒரு சின்ன கேம் ஆடணும், இப்படிதான் இப்ப அந்த மாதிரி பழக்கி விட்டாச்சு. அந்த மாதிரி ஆயிடுது. அதாவது போனும் நம்ம எப்படி உடலும் ஆன்மா மாதிரி ஆயிடுச்சு, போனும் நம்மளும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டோம். வித்யா அண்ட் ஆவித்யா ப்ரொடியூஸ் டிஃபரெண்ட் ரிசல்ட் இல்லையா, வேறு அதாவது ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அது வித்யா பிரிங்ஸ் இம்மார்டாலிட்டி, அதாவது நம்ம பிறவியற்ற தன்மையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். டெத் அண்ட் பர்த் வித்யை என்பது. ஆவித்யை வந்து கட்டுண்ட நிலையை நமக்கு ஏற்படுத்தும், அது விடுதலையை கொடுக்கும் நமக்கு. வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வித்யா அண்ட் ஆவித்யா டுகெதர். இரண்டையுமே நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இன் ஆர்டர் டு ரெகக்னைஸ், நம்ம டிஸ்கிரிமினேஷன் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும் எது ஞானம் எது ஞானம் இல்லை என்பதை நாம தெரிஞ்சுக்கணும், எது அஜ்ஞானம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா வி ஷுட் நாட் பிகம் த ப்ரே ஃபார் தட் இல்லையா. நாம இறை ஆகிவிடக்கூடாது, அஜ்ஞானத்திற்கு நாம் இறை ஆகிவிடக்கூடாது. அதனால எது வித்யை எது ஆவித்யை என்பதை வந்து எது அஜ்ஞானம் என்பதை நாம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். We have to understand what the material world is about. இந்த பௌதீக பிரபஞ்சம் பௌதீக பிரபஞ்சத்தை பற்றி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதை எவ்வாறு நாம வந்து அந்த வாழ்க்கையில நாம எவ்வாறு நாம இட்டு செல்லணும், வாழக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் இல்லையா. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் எத்தனையோ விஷயங்களை நாம சந்திக்கின்றோம், அதையெல்லாம் நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், இத்தகைய செயல்கள் எல்லாம் ஈடுபட்ட பிறகு இறுதியில் பகவானுடைய திருநாட்டை சேர்வதற்கான எப்படி, இதையெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். How do we know what is spiritual and what is material? எது பௌதீகம் எது ஆன்மீகம் என்று நாம் எப்படி நம்ம வந்து தெரிந்து கொள்வது? The way we use something some determines it இல்லையா. சோ நம்ம இங்க இருக்கக்கூடியது ஜடமும் சேத்தனமும் தான் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது அனைத்துமே இந்த இடத்துல பௌதீக உலகம் இருக்கிறதுனால பௌதீக கண்ணோட்டத்துலதான் நாம வந்து செயல்படுகின்றோம். ஆனால் அதையெல்லாம் பகவானை மையமாக வைத்து நாம அந்த பௌதீக செயல்களில் நம்ம வந்து ஈடுபட்டால் கர்ம பந்தனத்திற்கு நாம ஆட்கொள்ளப்படுவது கிடையாது இல்லையா. சோ பௌதீகத்துல வந்து we have to anything God centric இருக்கணும். நம்ம வந்து
if you use something material in Krishna conscious, for example, நீங்க எல்லாருமே இப்ப போன்ல லாகின் ஆயிருக்கீங்க, அந்த மெட்டீரியல் தான் அது ஒரு ஜடம் தான் இந்த போன். ஆனாலும் அதை நீங்க இறைவனுடைய சேவைக்காக உபயோகப்படுத்துகிறீர்கள். மேலும் இப்ப நான் கூட இந்த சிஸ்டம் வச்சிருக்கேன், சோ இந்த ஹெட்செட் வாங்கியிருக்கேன், இது எல்லாமே பகவானுடைய இதுக்காக திரு தொண்டுக்காக நாம் உபயோகப்படுத்தும் பொழுது திஸ் வில் பிகம் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கறதுதான் ஹவு டு யூஸ் இட் ஆஸ் மெட்டீரியலை ஆன்மீகமாக எவ்வாறு உபயோகப்படுத்துறது என்பது இது இவ்வாறுதான். இஃப் யூ யூஸ் சம்திங் மெட்டீரியல் இன் Krishna service, it is not material anymore, it is spiritual. On the other side, if human activities like humanism, communism, இல்லையா, are not transformed, they stay material. இல்லையா, வெறுமனே அதாவது நாம சேரிட்டி பண்றோம் இல்லையா, சோசியலிசம், கம்யூனிசம் இப்படி எல்லாம் நினைச்சுட்டு நம்ம செய்யறோம் இல்லையா, தான தர்மங்கள், நான் கொடுத்த இந்த தானம் புண்ணியம் எனக்கு சேரட்டும் இப்படி நினைச்சு செய்யறவங்க எல்லாம் உண்டு. நான் செய்த தான தர்மங்கள் என் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கும்பா இப்படி பேசுறவங்க எல்லாம் நிறைய பேர் உண்டு இல்லையா. நாம செய்யக்கூடியது சேரிட்டி, அந்த தர்மத்தையும் நாமளே ஃபில்டர் பண்ணிக்கிட்டுமே, நம்மளே எடுத்துக்கணும்னு நினைக்கிறது தவறு. அப்படின்னா எதிர்பார்ப்புகளோடு நாம் அந்த தானத்தை செய்திருக்கின்றோம் என்று அர்த்தம். எஸ், சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் என்று நாம கொடுத்துட்டாலே எல்லாம் வல்ல இறைவன் பார்த்துப்பார். அதனுடைய நன்மை எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்து அருள் கொடுப்பார். அவ்வளவுதான். நாம இங்க அதை செய்வதற்கு நமக்கு ஒரு அவகாசத்தை கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட தானத்தை வழங்குவதற்கு ஒரு அவகாசத்தை கொடுத்தார். அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இல்லையா. ஏன்னா அந்த நிலையும் அவருடைய கருணையால் தான் நாம பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு நல் வாழ்க்கை நமக்கு அமைந்திருக்கின்றது என்றால் அது எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அனைத்துமே அவருடைய தயவால் நம்ம பெற்றிருக்கின்றோம் என்ற அந்த உணர்வு, நம்ம ஆத்ம உணர்வோடு நம்ம நினைத்தோம் என்றால் கண்டிப்பாக அவர் மேல் நமக்கு அன்பு என்பது வரும். அது வரைக்கும் வெறுமனே பக்தியா இருந்தவங்க அன்பு பாராட்டக்கூடிய அந்த மனசை அவர்கள் அபிவிருத்தி செய்து கொள்வார்கள். இப்போ ஹிரண்ய கஷிப்பு இது இந்த சாப்டர்ல அது ஐ திங்க் நம்ம வாசிக்கும் பொழுது வரும்னு நினைக்கிறேன். இதனுடைய மீனிங் என்ன? ஹிரண்யா அப்படின்னாலே தங்கம் இல்லையா. கஷிப்புனாலே சாஃப்ட் பெட் அப்படின்னா, சாஃப்ட் பெட்ன்னு சொல்றது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ரொம்ப வைபவங்களோட இருக்கக்கூடிய தன்மை. சோ இரண்ய கஷிப்பு, சோ ஆப்புலன்சஸோட. சோ எல்லாமே பௌதிகம், ஆன்மீகம் கிடையாது. The miseries of this world would serve to indirectly remind of us what? சோ அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நாம இந்த பௌதிக உலகத்தில் நம்ம வாழும் காலத்துல அனுபவிக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நமக்கு இன்டைரக்டா, அதாவது பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எதை நமக்கு நினைவு கூறுகின்றது. இது இந்த ஸ்லைட்லயே இருக்கு. ஆக்சுவலி ரிமைண்ட் அஸ் இன்காம்பேட்டிபிளி வித் த டெட் மேட்டர் இல்லையா. இந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பற்றி, ரெண்டுமே காம்பேக்டா வராது, ஒன்றுக்கோடு ஒன்று ஒத்து போவாது. இது ஜடம், அது சேதனம் இல்லையா. அதனுடைய இது நித்தியமற்ற தன்மை, அது நித்தியமானது இல்லையா. இரண்டும் ஒன்று போல ஆகவே ஆகாது. ஆனால் எல்லாம் வல்ல இறைவனோட நம்முடைய இணைப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி இந்த உடலை மீண்டும் ஏற்காத ஒரு நிலையை நாம அடைய முடியும். அதுதான் அந்த ஆன்சர். நாம் இப்போ தமிழ் புக் யார்கிட்ட இருக்கு, யார் வாசிக்கிறீங்க? என்கிட்ட இருக்கு, யார்கிட்ட இல்லைன்னா நான் படிக்கிறேன். ஓகே, இருங்க, நான் இருக்கேன். ஏன்னா இதுல நிறைய ஸ்டோரி வரும் இல்லையா. ஆமா மாதாஜி, நிறைய இருக்கு ஸ்டோரிஸ் அதுல சொல்லல. ஐ திங்க் இரண்ய கஷிப்புனுடைய ஸ்டோரி வரல அதுல. அது எப்படி வந்திருக்குன்னா, அது ஹிரண்யான தங்கம், கசிபு என்றால் மென்மையான படுக்கை, இவருக்கு அப்படி எல்லாம் இருக்கு. அப்படின்னா நமக்கு சாஃப்ட் பெட்னா எப்பவுமே நம்ம அத மென்மையான சோம்பேறி. அதாவது நம்ம எதையுமே நம்ம அதாவது நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு செய்து கொள்வது இல்லையா. we have a soft எல்லாத்தையுமே அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா அதை பத்தி நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ். எல்லாமே நமக்கு அமைஞ்சு போடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாழ்க்கையில ரொம்ப கடினமான உழைப்பு செய்து எதுவும் பெற வேண்டியதே இல்லை. இருக்கக்கூடியதுல நல்ல நிலையில இருந்து கொண்டு நம்ம அதை அனுபவிச்சு கொண்டு போறது, அதுவே கிரேட்டரா நினைக்கிறது நம்ம. ஓகே, எஸ், படிக்கட்டா மாதாஜி? யாரு வாசிக்கிறீங்க கை உயர்த்துங்க. ஐ வில் கிவ். எத்தனை பேர் உயர்த்துறீங்களோ அவங்களுக்கு நானு ஐ வில் டிவைட்.
வடிவுக்கரசி மாதாஜி, எங்க ஜெயபிரியா வீட்டுல மாதாஜி, பவர் இல்ல சேதுலட்சுமி. மாதாஜி. நோ ப்ராப்ளம் மாதாஜி. இன்னைக்கு நீங்க கேளுங்க, இன்னைக்கு சவனம் மட்டும் பண்ணுங்க. விஜயகுமார் 4 பேர் இருக்கீங்க. ஓகே சரி, 4 பேர் இருக்கீங்க. 2 பேராகிராஃபா வாசிங்க. சரி, முதல்ல விஜயகுமாரி மாதாஜி நீங்க வாசிங்க. ஸ்லோகத்துல இருந்து வாசிச்சு நீங்க இந்த இரண்யகசிப்பு இந்த இம்மார்டல் வரைக்கும் முடியும். ஓகே மாதாஜி. ஜெகன். வித்யாம்சா யஸ்தத் வேதோப்யம் சக அவித்யா மிருத்யு தீர்த்தவா வித்யாயாம் ருதம் அச்சுனதே. பொருளுரை. அறியாமையின் செயல்முறையையும் உன்னதமான அறிவின் செயல்பாட்டையும் ஒரே சமயத்தில் அறியத்தக்கவன் மீண்டும் மீண்டும் பிறந்து இரத்தலான நிலையை கடந்து நித்திய நிலையை நலன்களை முழுவதுமாக அனுபவிக்கிறான். விளக்குவரே. பௌதீக உலக சிருஷ்டிக்கப்பட்டது முதல் ஒவ்வொருவரும் நித்தியமான வாழ்வு பெற முயற்சித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இயற்கையின் கொடிய நியதியின் காரணமாக யாரும் இறப்பின் பிடியிலிருந்து தப்ப முடியவில்லை. யாரும் இறக்க விரும்புவதும் இல்லை என்பது உண்மை. யாரும் மூப்படையவோ நோய்படவோ விரும்புவதில்லை. ஆனால் இயற்கையின் நியதி யாருக்கும் இறப்பு, முதுமை, பிணி ஆகியவற்றிலிருந்து விதிவிலக்கு அளிப்பதில்லை. பௌதீக அறிவின் வளர்ச்சியும் இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் உதவவில்லை. மரணத்தை துரிதப்படுத்த உதவும் அணுகுண்டை கண்டுபிடிப்பதற்கு பௌதீக விஞ்ஞானம் துணை செய்யும். ஆனால் பிணி, மூப்பு, மரணம் இவற்றிலிருந்து மனிதனை காப்பாற்ற அதனால் இயலாது. இவ்வுலகில் பல சாதனைகள் புரிந்த அரசனான ஹிரண்யகசிபை பற்றி நாம் புராணங்களில் அறிகிறோம். அவன் தன் இவ்வுலக சாதனைகள் மற்றும் அறியாமையின் விளைவால் ஏற்பட்ட பலம் ஆகியவற்றின் துணையால் மரணத்தை வெற்றி காண எண்ணி கடும் தவத்தை மேற்கொண்டார். அவனின் தவ மகிமையால் எல்லா கிரகங்களிலும் உள்ள உயிர் ராசிகளும் தொல்லைக்குள்ளாயின. பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா தேவனை வற்புறுத்தி வரவழைத்து தனக்கு அமரத்துவம் வழங்கும்படி வேண்டினான். ஆனால் பிரம்மாவோ தான் எல்லா உலகங்களையும் பௌதீக அளவில் சிருஷ்டித்து ஆட்சி புரிந்தாலும் தானே அமரத்துவம் பெறாதவராகியால் அந்நிலையை பிறருக்கு வழங்க இயலாது என்று கூறிவிட்டார். பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது போல் பகவத்கீதை 8:17 பிரம்மன் நீண்ட காலம் வாழ்ந்தாலும் அவருக்கும் மரணமே இல்லை என்பதில்லை. அவருக்கும் மரணம் உண்டுன்னு அங்க அர்த்தம். ஹிரண்யா என்றால் தங்கம், கசுபை என்றால் மென்மையான படுக்கை. இவருக்கு பிரியமான 2 செல்வமும் செல்வியரும் இவ்விரண்டையும் மரணத்தை சந்திக்காமல் என்றென்றும் அனுபவிக்க விரும்பினான். அமரனாக வேண்டுமென்ற தன் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளும் நம்பிக்கையோடு அவன் பிரம்மாவை மறைமுகமாக பல கேள்விகள் கேட்டான். அமர வரம் தர முடியாது என்று பிரம்மா கூறிவிட்டபடியால் ஹிரண்யகசிபு மூடத்தனமாக எண்ணினான். ஆனால் இறுதியில் பிரம்மா இந்த உறுதிகளை எல்லாம் வழங்கினாலும் இறைவன் பாதி சிம்மம் பாதி மனிதனாக நரசிம்ம வடிவம் தாங்கி ஹிரண்யகசிபை கொன்றார். அவனை கொல்ல அவர் எந்த ஆயுதத்தையும் உபயோகிக்கவில்லை. பிரபுவின் நகங்களாயே அவன் கொல்லப்பட்டான். அவன் நிலத்திலோ நீரிலோ ஆகாயத்திலோ கொல்லப்படாமல் எண்ணி பார்க்க முடியாத விசித்திர உயிரினத்தால் மரணம் அடைந்த. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரே நிமிஷம் இருங்க. இதுல ஏதாவது 2 விளக்கங்கள். ஒண்ணு, அதாவது மத்தாஜி ஒரு டவுட் சொல்லுங்க சொல்லுங்க மத்தாஜி. இப்ப அந்த லாஸ்ட் பேராகிராஃப் படிக்கும்போது கசிபு என்றால் மென்மையான படுக்கை, இவருக்கு பிரியமான 2 செல்வமும் செல்வியரும் அப்படின்னா என்ன அவங்க சொல்றாங்க? இவருக்கு பிரியமான இல்ல அது வந்து தவறான டிரான்ஸ்லேஷன். அதாவது இவருக்கு ரொம்பவுமே விருப்பம் சாஃப்ட் பெட்ன்றது. நமக்கு எப்ப சாஃப்ட் பெட்னாக்கா நம்ம எல்லாமே இருந்தாக்கா நமக்கு செல்வம், செழிப்பு, ஒரு பொசிஷன், பவர் இதெல்லாம் இருந்தா நமக்கு அதுக்கு மேல ஏதாவது தேவைப்படுமா? கண்டிப்பா தேவைப்படாது இல்லையா? அதனால எத்தனை காலம் வேணாலும் நம்ம உட்கார்ந்தே சாப்பிடலாம். நம்ம அந்த சொகுசு ஐ கேன் டெல் தட் இஸ் எக்ஸாக்ட் வேர்டு சொல்லணும்னா சொகுசான வாழ்க்கை இல்லையா? இந்த சொகுசான வாழ்க்கை. சொகுசான வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை சொல்லுங்க? அதாவது பெண் வேண்டும், பொன் வேண்டும் இல்லையா? சோ இந்த 2மே செல்வங்கள். அதாவது அந்த இடத்துல 2 திங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 2 அதாவது 2 திங்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து காசு, இன்னொன்னு வந்து பெண் இல்லையா? He wanted to enjoy them by the becoming immortal. அழிவற்ற தன்மையில் இருந்து கொண்டு அந்த நிலையில் இருந்து கொண்டு அவர் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான் அவன் வந்து இல்லையா? சோ பொன்னையும் பெண்ணையும் வந்து அனுபவிக்கணும் நினைக்கக்கூடியவன் அவன். சோ அப்படி இந்த 2 விதமான இது அது தவறான டிரான்ஸ்லேஷன். சில இடத்துல மிஸ்டேக் தமிழ். ஓகே ஓகேங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி.
தேங்க்யூ. அவன் வந்து போட்டுட்டா சரியா இருக்கும் மாதாஜி. செல்வமும் போட்டு கமா போட்டு செல்வியர்னு போட்டுக்கலாம். அப்படிதான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். கரெக்ட் கரெக்ட். அதுக்கு முந்தின சென்டென்ஸ் மாதாஜி, அதுக்கு முந்தின சென்டென்ஸ் அதுதான் டூ, அதாவது இன்ட்ரெஸ்டட் இன் டூ திங்ஸ், மணி அண்ட் விமன், அதுதான் அவன் போட்டிருக்கிறது. ஓகே, சொகுசு வாழ்க்கை. கரெக்ட். அந்த சாஃப்ட் பெட்ன்றது வந்து சொகுசு வாழ்க்கை ஆக்சுவலி. ஸோ the creation of material everyone. ஸோ பர்மனன்ட் லைஃப் யாருக்குமே கிடையாது இந்த இடத்துல, கிடையாது இல்லையா? நமக்கு 4 விதமான துன்பங்கள் உண்டு. பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி. இந்த 4லிருந்து நாம் என்றைக்குமே தப்பிக்கவே முடியாது, எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் இல்லையா? எத்தனை, அதாவது ஒரு நாட்டையே வந்து அவனே ஓனர்ஷிப்பா வச்சுட்டு இருந்தா கூட அவனும் பிறந்திருக்கின்றான். பிறக்கும் பொழுது ஒரு சங்கடம் இருந்தது, இறக்கும் பொழுது ஒரு சங்கடம் இருக்கும். இடைப்பட்ட காலத்துல அவனுக்கு வியாதி, வயோதிகம், இது எல்லாமே சங்கடங்கள் தான். இதை யாராலுமே தவிர்க்க முடியாது. ஒரு ஏழை, அதாவது பாத்தீங்கன்னாக்கா தெருப்பு திக்கிற தொழிலாளியும், அதாவது உலகத்துல இருக்க மிகப்பெரிய பணக்கார வரைக்குமே வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த 4ஐயும் அவன் வந்து பாஸ் பண்ணி தான் போகணும். அதனால அதை எல்லாருக்குமே வந்து அதுல இருந்தே ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே என்னன்னா, எல்லாருக்குமே காமனா தான் பகவான் கொடுத்திருக்காரு. ஆனா நாம அதை வந்து பக்குவமான முறையில வந்து உபயோகப்படுத்த தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் நமக்கு எல்லாமே இருக்கிறதுன்றதுனால நமக்கு ஏதாவது ஸ்பெஷலா தனியா நமக்கு வேற ஏதாவது பாத்துல எடுத்துட்டு போறாரா பகவான்? கிடையவே கிடையாது. அதனாலதான் நம்ம வந்து எதெல்லாமோ கண்டுபிடிக்கிறோம். ஆனா மரணத்தையும், மூப்பையும், மரணத்தையும் இல்லையா, வியாதியையும், பிறப்பையும் வந்து நம்மளால தவிர்க்கவே முடியாது இல்லையா? இதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நீங்க வாசிங்க மாதாஜி, சேதுலட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதன் உட்கருத்து இக உலக வன்மைகளின் மிக்கவனான ஹிரண்யகசிபுவால் கூட தன் திட்டங்களின்படி மரணத்தை வெல்ல முடியவில்லை. அப்படி இருக்க இன்றைய சின்னஞ்சிறு ஹிரண்யகசிபுவின் திட்டங்கள் கணத்துக்கு கணம் தகர்க்கப்படும் போது அவர்கள் என்ன சாதித்து விட முடியும்? வாழ்வு போராட்டம் ஒரு தலை முயற்சியால் வெற்றி காண முற்பட வேண்டாம் என ஈசோபநிஷத்தில் நமக்கு அறிவுரை வழங்குகின்றது. உயிர் வாழ்வதற்கான கடினமான போராட்டத்தில் இயற்கை தனது கடுமையான நியதிகளை மீற யாரையும் அனுமதிப்பதில்லை. அதனால் நித்தியமான வாழ்வு பெற விரும்புவர்கள் மீண்டும் இறைவனிடம் சென்றடைய தயாராக இருக்க வேண்டும். இறைவனை மீண்டும் சென்றடைவதற்கான வழிமுறை வேறு வகையான அறிவை சார்ந்ததாகும். அதை உபனிஷத்துக்கள், வேதாந்த சூத்திரம், பகவத்கீதை, ஸ்ரீமத் பகவதம் போன்ற வேத நூலிலிருந்து கற்க வேண்டும். இவ்வாழ்வில் மகிழ்ச்சி பெற்றும் பின்னர் பூத உடலை நீத்து நிலையான இன்ப வாழ்வை அடைய விரும்புவர்கள் இந்த புண்ணியமான இலக்கியங்களை நாடி உன்னதமான ஞானத்தை பெற வேண்டும். கட்டுப்பட்டுள்ள உயிர்வாழி இறைவனுடனான தன் நித்திய உறவை மறந்திருப்பதால் தற்காலிகமாக தன் பிறப்பிடத்தையே எல்லாமாக தவறாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். மறதி குணம் படைத்த மனிதனுக்கு அவனின் சாஸ்வதமான வீடு இந்த பௌதீக உலகமில்லை என்பதை நினைவூட்டுவதற்காக இறைவன் கருணை கூர்ந்து இந்தியாவில் மேற்குறிப்பிட்ட வேத இலக்கியங்களையும் பிற நாடுகளில் பிரமத நூல்களிலும் வழங்கியுள்ளார். மனிதன் ஆன்மீக மாணவன் தன் ஆன்மீக வீட்டிற்கு திரும்பி செல்வதிலேயே அவன் மகிழ்ச்சி அடங்கியுள்ளது. புருஷோத்தமான இறைவன் மக்கள் தம்மிடம் மீண்டும் வந்தடைவதற்கான வழிமுறையை பற்றி செய்திகளை பரப்புவதற்கென தனது அதிகாரம் பெற்றுள்ள ஊழியர்களை அனுப்பி வைக்கிறார். சில வேளைகளில் அவரே இப்பணியை செய்வதற்காக இவ்வுலகில் அவதரித்திருக்கார். எல்லா உயிர்களும் அவரது அன்பிற்குரிய மக்களாகியால் அவரின் இணைபிரியா அம்சங்களாகியால் ஜடநிலையில் நாம் தொடர்ந்து அனுபவிக்க நேரிட்டுள்ள துயரங்களுக்காக நம்மை விட அவர் மிகவும் அதிகமாக வருந்தார். உயிரற்ற தனது உண்மையான இயல்புக்கு ஒவ்வாதது என்பதை பௌதீக உலகில் நாம் அனுபவிக்கும் துன்பங்கள் நமக்கு நினைவூட்ட உதவுகின்றன. புத்திசாலிகளான உயிர்கள் இதை எப்போது நினைவில் கொண்டு வித்யா எனப்படும் பரம அறிவை வளர்த்து கொள்வதில் முனைந்திருக்கிறார்கள். மனித பிறவி ஆன்மீக அறிவை வளர்த்து கொள்வதற்கு நமக்கு கிடைத்துள்ள அரியதொரு வாய்ப்பு. இவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள தவறும் மானுடன் நரமதனன் எனப்படுவான். மனிதரில் நராமதன்
நரதாமா 4 விதமான தீயோர்களை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? முட்டாள்கள், நரதாமா, மையா அர்பிதா அண்ட் ஆசுரா. நிறைய 90% மேல வந்து நரதாமா தான். ஏன்னா நம்ம சோம்பேறித்தனம். இவங்களுக்கு பக்தியினுடைய மேன்மை தெரிஞ்சிருக்கும், ஆனா பக்தி செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க நரதாமாக்கள். சோ எல்லாமே உட்கார்ந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு நினைப்பாங்க, எல்லாம் என்னால முடியும். ஆனா உண்மையிலே வந்து தட் இஸ் நாட் த ரைட் வே. பௌதிகத்தின் தரப்பில் ஈடுபாடு, ஆன்மீகம் வந்து மேன்மையானது என்பதும் தெரியும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அவரால் தான் நாம் எல்லாரும் ஜீவிச்சென்றிருக்கின்ற கூட ஓரளவுக்கு தெரியும். ஆனாலும் பக்திக்கு அவர்கள் வந்து முயற்சி செய்யவே மாட்டார்கள். இங்க நராமதன் கொடுத்துருக்கு மாதாஜி தமிழ்ல. நரதாமா நரதாமா. இங்க நரமதன் எழுதி இருக்கு மாதாஜி. அத ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. பகவத்கீதையில நரதாமா 4 விதமான தீயோர்கள். எஸ் மாதாஜி. நெக்ஸ்ட் வாசிங்க. அந்த நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப் முடிச்சிருங்க. நீங்க பார்த்தா முடிச்சிட்டாங்களா? ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. நீங்க வாசிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. புலனின்பத்திற்கு உதவும் பௌதீக அறிவு அவித்யா எனப்படும். இது மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்பதற்கான வழியாகும். ஆன்மாவாக விளங்கும் பொருளுக்கு பிறப்பு இறப்பு என்பதில்லை. பிறப்பு இறப்பு என்பது ஆத்மாவின் வெளி உரையான உடலை சார்ந்தது. ஒருவர் தான் அணிந்துள்ள ஆடையை களைவது இறப்பிற்கும், ஆடையை அணிவது பிறப்பிற்கும் ஒப்பிடப்படுகின்றது. அவித்யா எனும் அறியாமையில் மூழ்கி இருப்பவர்கள் இக்கொடிய ஏற்பாட்டை பொருட்படுத்துவதில்லை. மாயையின் அழகில் மயங்கி பழகிய பாதையிலேயே மீண்டும் மீண்டும் சென்று இயற்கையின் நியதிகளிலிருந்து எவ்வித பாடமும் கற்றுக்கொள்ளாமலேயே இருந்து விடுகிறார்கள். வித்யா எனும் பரமான ஞானத்தை வளர்த்துக் கொள்வது மானுடர்களுக்கு இன்றியமையாதது. நோயுற்ற ஜடநிலையில் புலனின்பம் காண்பதை இயன்ற அளவு குறைத்துக் கொள்ள வேண்டும். கட்டுப்பாடற்ற உடலின்பம் அறியாமைக்கும் மரணத்துக்கும் நம்மை இட்டு செல்லும். ஜீவன்களுக்கு ஆன்மீக புலன்கள் இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு ஜீவனும் தன் ஆதியான ஆன்மீக வடிவில் பெற்றுள்ள புலன்களே இப்போது உடல், மனம் ஆகியவற்றால் மூடப்பட்டு பௌதீக புலன்களாக தோன்றுகின்றன. பௌதீக புலன்களின் செயற்பாடுகள் எல்லாம் ஆன்மீக நிலைகளின் திரிபடைந்த பிம்பங்கள். மலின நிலையிலான ஆத்மா தான் பெற்றுள்ள பௌதீக பூச்சின் காரணமாக ஜட உலக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. ஜடநிலை எனும் நோய் தெளிய பெற்றால்தான் உண்மையான புலனின்பம் பெறுவது சாத்தியம். மத்தாஜி, இது என்ன? ஜடநிலை எனும் நோய் தெளிய பெற்றால்தான் உண்மையான புலனின்பம் பெறுவது சாத்தியம். பெற்றால்தான் என்ன அப்படின்னா, ஜட நிலை இல்லையா, நம்ம இருக்கிறது வந்து பௌதீக நிலை, அதாவது மெட்டீரியல் சென்சஸ் இல்லையா. அந்த நிலையை கடந்தால் மட்டுமே நமக்கு உண்மையான பேரானந்தம் என்பதை பற்றி. இந்த புலன்கள் வந்து எதை வந்து ருசிக்க வேண்டும் என்றால் மேன்மையான இயல்புகளை மட்டும்தான் நம்ம அதை கொண்டுதான் இந்த புலன்களையே நம்ம உபயோகப்படுத்த வேண்டும். கீழான இயல்புகளால வரக்கூடிய அந்த சந்தோஷம் வந்து நித்தியமற்றது. அதே பேரானந்தம் என்பது எப்பொழுதுமே நிலைக்க வல்லது இல்லையா. ஒரு முறை நாம் அந்த சமாதி நிலை, இந்த குரு ஆச்சாரியா ஸ்தானங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே டிரான்சிடென்டல்ல தான் இருப்பாங்க. எனி டைம் தே வில் பி டிரான்சிடென்டல். அவங்க அத்தகைய நிலையை ஒரு முறை அடைந்து விட்டால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து அவர்கள் அதை அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணிட்டே போகும்பொழுது அது நித்தியமாகிவிடும். அதனால வரக்கூடிய ஆனந்தம் வந்து நம்ம அளவிட முடியாது, நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆனா அதே வந்து கீழான இயல்புகளால் ஏற்படக்கூடியது எல்லாமே நமக்கு ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். அதனால்தான் வந்து இந்த பௌதீக பண்புகளை வந்து நாம இந்த புலன்கள் எல்லாமே நமக்கு இப்ப பௌதீகமா தான் தெரியுது. இதையெல்லாம் நம்ம டிவைன் குவாலிட்டிஸ், டிவைன் சென்சஸ் தான் மாத்திக்கணும். கண்ணையும் காதையும் இல்லையா, நாம் இந்த கைகளால் செய்யக்கூடிய செயல்களும், இந்த கால்களால் நடந்து எங்கே செல்கின்றோம், இது எல்லாமே பௌதீகத்தின் தரப்பிலிருந்து நாம வந்து விடுத்து ஆன்மீகத்தின் தரப்பில் வந்து பழகி கொள்ள வேண்டும். தட் இஸ் த அதுதான் மாதாஜி சொல்லி இருக்கிறது. தேங்க்யூ மாதாஜி. பௌதீக மாசுகள் எதுவுமற்ற உண்மையான ஆன்மீக வடிவில் மட்டுமே உண்மையான புலனின்பம் கிட்டும். மனித வாழ்வின் லட்சியம் திரிந்த புலனின்பமாக இருத்தல் கூடாது. ஜட வாழ்வினும் நோயிலிருந்து குணம் பெற நாம் ஆவல் கொண்டிருக்க வேண்டும். இக உலக பற்றெனும் நோய் அதிகரிப்பது அறிவின் அறிகுறி ஆகாது. அவித்யா எனும் அறியாமையின் அடையாளம் ஆகும். 105 டிகிரி 107 டிகிரி என்று உடல் வெப்பம் அதிகரிப்பது ஆரோக்கியத்திற்கு உகந்ததல்ல. அது 98.6 சமநிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதுவே மனித வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும்.
இன்றைய நவநாகரிகத்தில் ஏற்கனவே ஜுரம் கண்டிருக்கும் ஜடவாழ்வு அணுசக்தியின் உதவியால் 108 டிகிரிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அறிவற்ற அரசியல்வாதிகள் இவ்வுலகம் எந்நேரமும் நரகம் ஆகலாம் என கூக்குரலிடுகிறார்கள். இது மிக முக்கியமான ஆன்மீக வாழ்வெனும் நெறியை புறக்கணித்து ஜட அறிவில் முன்னேற முனைவதின் விளைவாகும். மரணத்திற்கு நம்மை இட்டு சொல்லும் இந்த அபாயகரமான பாதையில் நாம் செல்லக்கூடாது என ஈஷோபனிஷத் நம்மை எச்சரிக்கின்றது. மாறாக மரணத்தின் கொடிய கைகளிலிருந்து முற்றிலுமாக விடுபட ஆன்மீக அறிவெனும் பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த பிறகு படிக்குவாங்க மாதாஜி. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க படிக்கிறதுக்கு? எஸ், படிங்க. இது ஒண்ணு படிச்சிருங்க நீங்க. நீங்க ஜெயப்பிரியா மாதாஜி படிச்சுட்டோம், அப்புறம் நீங்க படிச்சிருங்க மாதாஜி. 2 பேர் தான். ஓகே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதனால் உடலை சரிவர வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்பது அல்ல. வியாதியிலிருந்து விடுபட நம் உடலில் உள்ள வெப்பம் அனைத்தையும் நீக்கிவிட வேண்டும் என்பதில்லை. அதுபோல் நம் நடவடிக்கைகளை முற்றிலுமாக நிறுத்திவிட வேண்டியதில்லை. இக்கட்டிலும் இயன்றவரை ஆதாயம் பெறுவது என்று இந்நிலையை விவரிப்பது பொருந்தும். ஆன்மீக அறிவெனும் பண்பை வளர்ப்பதற்கு உடல், மனம் ஆகியவற்றின் நல்லுதவி தேவை. எனவே நமது இலக்கை அடைய உடலையும் மனதையும் பேணுதல் அவசியம். உடல் வெப்பத்தை சமநிலையான 98.64 டிகிரியாக நிலைத்திருக்க செய்ய வேண்டும். இதற்கென நமது மகான்களான ஞானிகள் ஆன்மீக ஞானம் என்னும் மற்றும் பௌதீக அறிவு இரண்டையும் சமன்வயப்படுத்தும் திட்டத்தை வகுத்துள்ளனர். மனிதன் தன் அறிவை கீழான புலன் இச்சைகளை திருப்தி செய்வதில் விரயம் செய்வதை அவர்கள் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. எஸ், வெரி நைஸ் எக்ஸ்பிளனேஷன் இல்லையா? சோ நம்ம இந்த புத்தியை நாம மனசு, புத்தி இந்த ரெண்டுத்தையுமே நம்ம பக்குவமான முறையில உபயோகப்படுத்தினால் இந்த பௌதீகம் என்னும் இந்த வியாதியிலிருந்து நாம விடுதலை பெற முடியும். இல்லை என்றால் நாம் எப்பொழுதுமே இந்த வியாதியோட தான் நம்ம உழண்டு கொண்டே இருக்க வேண்டும். மருந்து இதுல என்னன்னா நாம செய்யக்கூடிய பக்தி தொண்டுதான். எஸ், நெக்ஸ்ட் ஜெயப்பிரியா மாதாஜி, நீங்க வாசிங்க. ஓகே. புலனின்பத்தை தேடி களைத்திருக்கும் மனித வாழ்வின் செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்தி விடுதலை பெறுவதற்கான விதிமுறைகள் வேதங்களில் காண கிடைக்கின்றன. இம்முறைகள் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 அடிப்படையில் அமைந்துள்ளன. ஆனால் தற்போது பெரும்பாலானவர்களுக்கு தர்மத்திலோ முக்தியிலோ அக்கறை இல்லை. வாழ்வில் அவர்களுக்குண்டான ஒரே நோக்கம் புலனின்பம். இதை அடைவதற்கென அவர்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டங்களை தீட்டுகிறார்கள். மதம் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவுவதால் மதத்தை ஆதரிக்க வேண்டுமென்று நல்வழியினின்று தவறிய சில மக்கள் கருதுகிறார்கள். மரணத்திற்கு பின்பு ஸ்வர்க்கத்திலும் புலனின்பத்தை தொடர்ந்து அனுபவிக்கும் வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இவர்கள் தர்ம நிஷ்டைகளை அனுஷ்டிக்கிறார்கள். ஆனால் முக்தியின் நோக்கம் இதுவல்ல. மதம் ஆத்ம ஞானம் பெறுவதற்காக ஏற்பட்டது. பொருளாதார முன்னேற்றம் உடலை ஆரோக்கியமான நிலையில் வைத்திருப்பதற்கு தேவை. மனித வாழ்வின் லட்சியம் வித்யா எனும் உண்மை அறிவை பெறுவது. இதற்கு உடலை ஆரோக்கியமாகவும் மனதை செம்மையாகவும் வைத்திருக்க வேண்டியது மிக அவசியம். மனித வாழ்வு கழுதையை போல் உழைக்கவோ புலன் திருப்திக்காக அவித்யை பேணுவதற்கோ ஏற்பட்டதல்ல. வித்யா எனும் அறிவு பாதை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் மிக பக்குவமாக கூறப்பட்டுள்ள விளக்கங்கள் மனிதன் தன் வாழ்வை பூரண சத்தியத்தை அறியும் பணிக்கு அர்ப்பணித்துக் கொள்வதற்கு வழிகாட்டுகின்றன. பூரண சத்தியம் படிப்படியாக பிரம்மன், பரமாத்மா, முழுமுதற் கடவுளான பகவான் என்று அறியப்படுவதாகும். பகவத்கீதையின் 18 நியமங்கள் 10வது மந்திரத்தின் பொருளுரையில் விவரிக்கப்பட்டுள்ளன. அவற்றை கடைபிடித்து அறிவு நிலையில் நிற்கும் பரந்த மனப்பான்மையுள்ள மனிதன் பூரண சத்தியத்தை கண்டறிகிறான். புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளுக்கு பரமான தொண்டு செய்யும் நிலையை அடைவதே இந்த 18 நியமங்களின் மையக் கருத்து. எனவே எல்லா வகையான மனிதர்களும் பிரபுவுக்கு தொண்டு செய்யும் கலையை கற்கும்படி ஊக்குவிக்கப்படுகிறார்கள். வித்யா எனும் அறிவு பிரேம மாதாஜி கொடுத்துருங்க. பிரேம மாதாஜி வாசிச்சு படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வித்யா என்னும் அறிவு பாதையின் குறிக்கோளை அடைவதற்கான உறுதிமிக்க வழியை ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தமது பக்தி ரசாமிருத சிந்து என்னும் நூலில் விளக்கியிருக்கிறார். அந்நூலை நாம் ஆங்கிலத்தில் த நெக்டர் ஆஃப் டிவோஷன் என்ற பெயரில் தந்திருக்கிறோம். வித்யா என்னும் பண்பை ஸ்ரீமத் பாகவதம் பின்வரும் சொற்களில் சுருக்கமாக கூறியுள்ளது.
தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம் பதிஹி சரோதவ்ய கீர்த்திதவ்யச்ச ஏய பூஜ்யச்ச நித்யஸ்தா. எனவே பக்தர்கள் புருஷோத்தமன் என்னும் முழுமுதற் கடவுளான பகவானை பற்றிய செய்திகளை கேட்பதிலும் அவர் புகழ் பாடுவதிலும் அவரை நினைத்து வழிபடுவதிலும் இடைவிடாது ஈடுபட்டிருத்தல் வேண்டும். தர்மம், அர்த்தம், காமம், அறம், பொருள், இன்பம் ஆகியவை பிரபுவான இறைவனுக்கு பக்தி தொண்டு செய்வதற்கு பயன்படுத்தப்படாத வரை அவையெல்லாம் அறியாமையின் அவித்யையின் பல்வேறு பிரயோகங்களே ஆகும் என்பது பின்வரும் மந்திரங்களில் விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த யுகத்தில் வித்யா என்னும் அறிவை வளர்ப்பதற்கு ஒருவர் எந்நேரமும் சிரவணம், கீர்த்தனம் ஆகியவற்றில் ஈடுபட்டு பரமஞானிகளின் பிரபுவான புருஷோத்தமனை ஸ்ரத்தையோடு வழிபட வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஸ்லோகம் தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதம் பதிஹி ஸ்ரோதவ்ய கீர்த்தவ்யஸ்ச தேயதே பூஜ்யஸ்ச நித்யதா. அதாவது நாம் எப்பவுமே ஒரே ஒன் பாயிண்ட் அட்டென்ஷன், ஒரு நோக்கு மட்டும்தான் இருக்கணும், ஒரே ஒரு நோக்கம் தான் நமக்கு இருக்கணும். ஸோ ஒன் ஷுட் கான்ஸ்டன்ட்லி எப்பவுமே பகவானை பற்றி கேட்பதும் அவருடைய புகழை பாடுவதும் அவரை நினைவில் கொள்வதும் அவருக்கு திருத்தொண்டு புரிவது ஒன்றே நமக்கு பெரிய பாதுகாப்பே அதுதான். பகவான் அவருடைய பக்தர்களை என்றைக்குமே ரட்சிக்கின்றார் இல்லையா? ஒரு படி எக்ஸ்ட்ராவே அவர் கேரிங், எல்லாருக்குமே அருள் பாலிக்கக்கூடிய பகவான். ஆனால் பக்தர்களுக்கு இன்னும் ஒரு படி மேல அவர்களை காப்பாற்றுகின்றார். அதை நாம் நினைவில் கொண்டு நாம அந்த அறம், பொருள், இன்பம் இது எல்லாவற்றையுமே நாம் அதை பத்தி யோசிக்காம அனைத்துமே பகவான் தாள்களில் நாம் பணிந்து விட்டு வெறுமனே பக்தி செய்வது, நம்முடைய கடமையை ஆற்றுவதில் நம்முடைய பக்குவத்தை நாம வளர்த்து செல்ல வேண்டும். இதுதான் இந்த ஸ்லோகத்துல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. பிரார்த்தசாரதி பிரபு பாவம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆனா அவர் லிங்க் போட்டு போயிருக்காரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். சோ ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. செல்வகுமரன் பிரபு 18 ஏதோ கேட்டிருக்கீங்க. இந்த 18 நாம நேத்து படிச்சோம் இல்லைங்களா? அந்த ஸ்லோகத்துல 20 குவாலிட்டிஸ், அந்த குவாலிட்டிஸ் ரிலேட்டட் தான். சில இடத்துல அது 18 ரெப்ரசென்ட் பண்றாங்க, சில இடத்துல இட் இஸ் 20 ஆக்சுவலி. நம்ம 13th சாப்டர்ல 8th இருந்து 12th ஸ்லோகத்துல நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அதுதான் 18 பகவத்கீதை. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி, நாளைக்கு கிளாஸ் உண்டா? எஸ், 4:30 நாளைக்கு 13th சாப்டர் லலிதா மாதாஜி கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன் நானு. பகவத்கீதை நீங்க லெவல் 5 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். மாதாஜி ஈஷா எப்ப எடுக்கிறீங்க? கேட்கணும் மாதாஜி. நல்லா மாதாஜி, நாங்க திருப்பி அதெல்லாம் கேட்கணும். திருப்பி கேட்கணும். ஈஷா பகவத்கீதை முடிஞ்ச பிறகுதான். இது மாதிரி கிளாஸ் இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணலாம்ல மாதாஜி? நாங்க ஏன்னா இந்த டைம்ல தாரணி மாதாஜி எடுப்பாங்க. இல்ல, எங்களுக்கு ஒண்ணுமே நேத்தே எடுத்துட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு நல்லா ஃபுல்லா நாங்க இருந்து கேக்குறோம் மாதாஜி. இப்பதான் எங்களுக்கு நல்லா புரியுது. அப்போ ஒண்ணுமே புரியல மாதாஜி நாங்கெல்லாம் படிக்கிறப்ப. அப்பனா நீங்க கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிருக்கீங்க. அப்ப ஒண்ணுமே தெரியாம என்னமோ கேட்டோம். எப்படியோ டெஸ்ட் புரிஞ்சு கேக்குறோம் மாதாஜி. உங்க பேட்ச் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததே. எங்களுக்கு தான் மாதாஜி. இருக்கிற உண்மை என்னன்னா, இது எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. இருக்கிற உண்மை சொல்லணும்னா அதாவது இப்ப எடுக்கிறதுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது. இப்ப இன்னும் பிக்சர் எல்லாம் போட்டு சொல்றீங்க மாதாஜி. அப்பெல்லாம் பிக்சர் எல்லாம் இல்ல. ஓகே ஓகே. ஆமா, இது மாதிரி முன்னேறிட்டீங்க நீங்க. சிங்காரம் பிரபுஜி எல்லாம் நிறைய என்னென்னமோ பிக்சர் எல்லாம் பார்த்த உடனே ஆசையா இருக்கு மாதாஜி எங்களுக்கு. அப்படியா? சரி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. पांचकल्पदारुभ्यश्च कृपसिन्धुभ्यः च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णववृंद की जय. नामाचार्य हरिदास ठाकुर की जय. हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे हरे. எதனால இவ்வளவு சொல்ல முடியறதுன்னா, பகவத்கீதை நிறைய வாட்டி படிச்சுட்டே இருக்கிறதுனால பகவத்கீதை பாகவதம்னாலதான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கே வருது.